அவங்க எஃபர்ட் வந்து வி கான்ட் கண்டிப்பா அது அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பீயிங் அவைலபிள் இருக்கு ஒரு ஆக்டருக்கு. இஃப் ஐ எம் அவைலபிள், ஐ எம் இன் தி பர்ஃபெக்ட் ஃபார்ம், பர்ஃபெக்ட் ஷேப், பர்ஃபெக்ட் மைண்ட் செட் டு ஃபிட் இன் டு வாட் எவர் யூ காஸ்ட் மீ. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதே வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபார் an actor. தட் டூ ஃபார் விமன் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். பிகாஸ் அதில் வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் ஃபார் விமன். ஸோ அவ்வளோ பண்ணியும் வந்தது அவங்க. யூ பிரிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக்சுவலி. அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். ஓகே, அது இமோஷ்னலி அவைலபிளாக இருக்கிறதாகட்டும், இல்லை லாஜிஸ்டிக்கலி நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ as he said, you know, family wise I have a very very supportive, incredibly supportive family. But இன்னைக்குமே when I talk to my husband, இப்போ இதுக்கு இன்டர்வியூக்கு முன்னாடி நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என் பொண்ணு என்ன பண்றா, அவ என்ன இன்னைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனாலா, யூஸ்வலி சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் மண்டே போறது கொஞ்சம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா ஆமா. ஸோ ஒழுங்கா ஸ்கூல், all of those things are also there. ஸோ அது எல்லாத்தையும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அந்த அவைலபிலிட்டி கிரியேட் பண்றது வந்து that is also challenge, big challenge.